ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டே 19 ஆஃப் 20 டேஸ் கோடிங் சேலஞ்ச் இந்த பிகினிங் ஆஃப் 2025 சீரிஸில் 19th டே சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணால் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் த நம்பர் வித்தவுட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு நம்பரை வந்து நம்ம டபுள் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நம்பர் நான் டபுள் பண்ணுறேன், என்னன்ற ஒரு வேரியபிளில் நான் நம்பர் வாங்குகிறேன். ஸோ அதை டபுள் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம்? n இன்ட்டு 2 அப்படின்னு போடுவோமா? ஃபார் n இன்ட்டு 2 இப்போ 5 கொடுக்குறோம் அப்படின்னா 5 இன்ட்டு 2 வருமா? 5 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 10ன்னு வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமலே நம்ம மல்டிபிள் பண்ணி ஒரு நம்பரை டபுள் பண்ணோம். இதான் வந்து இன்றைக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இது ஒரு ட்ரிக்கியான ப்ராப்ளம், பட் ஆனால் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ப்ராப்ளம். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக ப்ராப்ளமில் போயிடலாம். ஸோ ஒரு நம்பர் நான் வாங்கியிருக்கேன், வேரியபிள் என்னன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து வித்தவுட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு இன்டிஜர் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், டபுள்டு இன்ட்டு டபுள்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, நாம் வந்து ஒன்று யூஸ் பண்ண போகிறோம், n less than 1, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நேம் என்ன அப்படின்னா, ப்ராக்கெட் எல்லாமே கொடுக்கலாம். இதுக்கு நேம் வந்து ஷிஃப்ட் ஆப்ரேஷன், ஓகேங்களா? ஷிஃப்ட் ஆப்ரேஷனில் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் தான் இந்த ரெண்டு லெஃப்ட் ஆரோ இருக்கா, ரெண்டு லெஃப்ட் ஆரோ. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பைனரி லெவலில் போய் நம்மளுக்கு வந்து டபுள் பண்ணி தரும் ஒரு நம்பரை, ஓகேங்களா? இப்போ வாங்க ப்ராக்டிக்கலாக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துலாம் நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ நான் வந்து n பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த டபுள்டு வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கம்பேர் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஜாவா சி ஸ்பேஸ் day 19.java. ஜாவா ஸ்பேஸ் day 19. இப்போ வந்து என்ட்ரு நம்பர்னு கேட்குது. ஸோ நான் நம்பர் வந்து 5 தரேன். ஸோ 5 நம்பர் நம்ம வாங்கியிருக்கோம், 10ன்னு வந்துச்சு பாருங்கள். ஸோ இது வந்து வித்தவுட் யூஸிங் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இல்லாமல் நம்ம வந்து டபுள் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நம்மளோட ஃபார்முலா என்ன, டபுள் பண்ணணும் அப்படின்னா n லெஃப்ட் ஆரோ, ரெண்டு லெஃப்ட் ஆரோ போட்டு 1 அப்படின்னு போடணுமா? ஸோ இதில் என்னோட வேல்யூ நாம் வந்து 5 கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ 5 லெஃப்ட் ஆரோ 1, ஓகேங்களா? இதான் வந்து இதோட மீனிங்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது பைனரி லெவலில் போய் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5க்கு நம்ம பைனரி கண்டுபிடிச்சிடலாம், அப்போ தான் இது வந்து புரியும். ஸோ அதுக்கு நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஸோ 5 2ஆல் இது பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். ஸோ 2 2 சார் 4 வருமா? 2 2 சார் 4 வரும். ஸோ இதில் வந்து ரிமைண்டர் 1 வரும், ஓகேங்களா? ஸோ 2 2 சார் 4. நெக்ஸ்ட்டு வந்து 1 2 is 2 வருமா? 1 2 is 2. இதில் ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ இங்கே 1 இருக்குது, ஓகேங்களா? ஸோ பைனரி கண்டுபிடிக்கிறது இப்படி தான் வரும். ஸோ 1 0 1, ஓகேங்களா? ஸோ 3 டிஜிட் தான் இருக்குது, ஆனால் பைனரியில் 4 டிஜிட் இருக்கும். ஸோ அதனால் முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து 5 வந்து டெசிமல் நம்பர். ஸோ அதோட பைனரி நம்பர் இதான் 0 1 0 1, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஷிஃப்ட் ஆப்ரேஷன் வச்சு பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து இப்போது ஷிஃப்ட் ஆப்ரேஷன், லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் கொடுக்கும்போது ஒரு வேல்யூ இது வந்து பிட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம பேக் எண்டில் இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 சாரி
4 4 0 இருக்கா. நெக்ஸ்ட் வந்து இது நம்மளோட வேல்யூ 0 1 0 1 ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம பேக் எண்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பிட்வைஸ் பண்ணுறோம், பிட்வைஸ் ஆப்ரேஷன் இது. ஸோ அதனால் 8 பிட்டு ஓகேங்களா. ஒரு பைட்டுக்கு வந்து 8 பிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா, 8 பிட்ஸு ஓகேங்களா. ஸோ அதனால தான் பிட்டில் வருது. ஸோ பிட் லெவலில் போய் இது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணும். ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஜஸ்ட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் கொடுக்கும்போது ஒரு நம்பர் வந்து அப்படியே லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நம்பராக லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஷிஃப்ட் ஆகும் லெஃப்ட்டுக்கு ஓகேங்களா, லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகும். இந்த 0 வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும், லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த 0 இருக்கா, இந்த 0 வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஏன் 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா, 1 பிட்டு வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கணும் இந்த பைனரி டிஜிட்ஸில் ஓகேங்களா. ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது எப்படி வரும் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவுட்புட் வந்து இதுக்கு 0 0 0 0 1 வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுமா, 1 இங்கே வந்து 0 வந்துடுமா, 0 இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 1 வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுமா. ஸோ இங்கே எம்டியாக இருக்கும், இங்கே வந்து 0 வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா. 1 0 1 0. ஸோ இதுக்கு வந்து என்ன பைனரி நம்பர் 1 0 1 0 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ இப்போது ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பைனரி நம்பர்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன வரும்னா 10 தான் வரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பைனரி டு டெசிமலில் மாற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அது மாற்றி பார்த்தீங்கன்னா 10ன்னு வரும் வேல்யூ ஓகேங்களா. ஸோ இதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பைனரி மூலியமாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு எஃபிஷியன்ட் வேன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இதில் பண்ணுறதை விட இது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம பண்ணுறதை விட இது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து மிஷின் லெவலில் போய் சேஞ்ச் பண்ணுது. மிஷின் லெவல் அப்படின்னா இப்போ நார்மலாக கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இருக்கா. ஸோ அது வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா 0 and 1 தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். பைனரி லெவல் லாங்குவேஜ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதான் வந்து 0s and 1s ஓகேங்களா. ஆனால் வந்து இப்போ ப்ரோக்ராமிங் லாஜிக்கில் நம்ம போடுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம இங்கிலீஷில் இருக்குமா, பேசிக் இங்கிலீஷ், இது வந்து கன்வெர்ட் ஆகும் பைனரி லாங்குவேஜ்க்கு. ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும், மில்லி செகண்ட்ஸ் தான் எடுக்கும். பட் ஆனால் நம்ம டேரெக்டாக அந்த லெஃப்ட் ஷிஃப்ட் கீ இந்த மாதிரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதால டேரெக்டாக நம்மளுக்கு வந்து மிஷின் லெவலில் போய் சால்வ் பண்ணுறதால நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரிலாம் கான்செப்ட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரோக்ராம் மல்டிபிள் டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும்போது டக்குன்னு ரன் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஆப்ரேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. நீங்கள் வந்து லீட் கோடு கீக் ஃபார் கீக்ஸில் பண்ணால் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிலாம் தேவைப்படும். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்டு ரொம்ப ட்ரிக்கியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ப்ரெசன்டேஷனில் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி டீச் பண்ணலான்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன எடுக்கலாம்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங்.